ஹாய் மக்களே, நாம் வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக் கட் பண்ணுறது, பிரியாணி செய்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வந்து எண்ணெய் இதெல்லாம் மற்ற பொருள்லாம் போடும்போது நான் இங்கே இல்லை, அதனால் வீடியோ சரியாக எடுக்கல. அது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றத நான் வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த பட்டை கிராம்பு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தை போட்டிருக்காங்க. இது நல்லா வதக்குற வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுப்பில் தான் மக்களே செய்கிறோம், விறகடுப்பில் தான் செய்கிறோம். சிக்கன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3 kg தான் எடுத்திருந்தோம். அதையும் நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுக்கலாம். அதை நல்லா அலசி வச்சதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலையும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலசி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் ஒரு 3 கிலோ எடுத்திருந்தோம்னா நாங்கள் வந்து அரிசி வந்து 6 கிலோ தான் போட்டிருந்தோம். சாப்பிட்றது வந்து சிக்கன் அவ்வளோக்கா யாருக்குமே மாட்டவே இல்லை. ஓகே மக்களே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சீக்ரெட் மசாலா வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சீக்ரெட் மசாலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சீக்ரெட் என்னன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரிங்களா இந்த மசாலா தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியை அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அலசி வச்சுருக்க அரிசியை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இடையில வந்து வாங்க நம்ம போய்ட்டு யுகா குட்டி கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வா, யுகா குட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருந்தான். இது வந்து யுகா குட்டிக்காக வந்து கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அவன் வந்து கட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கும் பர்த்டே கேக் வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நம்பர் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரௌனி தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கே தெரியும், வால்நட் சாஃபி ப்ரௌனி. இதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கேக்கு சம்மந்தப்பட்டது எனக்கு தெரியாது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரௌனி சாப்பிடவே போகிறேன். நான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன், ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். வாங்க நம்ம வந்து கேக் கட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ தான் வந்து பிரியாணியும் செஞ்சு முடிச்சாங்க. வாங்க வந்து பிரியாணியும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, பிரியாணியும் ரெடி ஆச்சு. எல்லாம் பீஸ்லாம் அவ்வளோக்கா தெரியல. இங்கே பாருங்க, ஏதோ 1-2 பீஸ் இருக்கும், அவ்வளோதான். வாங்க மக்களே நம்ம வந்து சாப்பிட போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுகா குட்டி சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் மிதுன் குட்டி சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவின் குட்டி சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்குலாம் வந்து செம்ம பசி, ஸோ அதனால் 3 பேரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணா அண்ணி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க 3 பேரை வச்சு ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து அண்ணா வாங்கிட்டு ஹாப்பி பர்த்டே நவயுகன். அக்கா ரெடி பண்ண கேக்கு. வாவ், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேக்கு, அதுக்கப்புறம் ஹனி கேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. வேறு லெவலில் இருக்குது. யுகா குட்டிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கேக்கு. யுகாவுக்கு பார்த்தீங்கன்னா 3rd பர்த்டே, ஸோ அதனால் 3 கேக்கு அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யுகா குட்டிக்கு வந்து கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேவரெட்டுங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவோம், அதனால் அதையும் சேர்த்து வச்சாச்சு. நான் வந்து பாட்டு கேவலமாக பாடியிருப்பேன், கலாய்க்காதீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே யுகா குட்டி. கேக் வெட்டுங்க. யுகா குட்டி வந்து பார்த்திங்கன்னா நானே கேக்கு வெட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அடம் பிடிச்சி எவ்வளோ க்யூட்டாக பொறுமையாக கேக்கு வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவான்னு பாருங்கள். இது வந்து அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கேக்கு வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இவனே பிடிவாதம் பண்ணி நானே வெட்டேன்னு சொல்லி அவனே பொறுமையாக இவ்வளோ அழகாக வெட்டுவான் பாருங்கள். வேறு லெவலில் வெட்டுறான், சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது ப்ரௌனி. சத்தியமாக வேறு இருக்குது, எம்மியாக இருக்குது. உங்களுக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னா இந்த நான் கொடுத்துருக்குற வந்து காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க, சரிங்களா? ரொம்ப கேக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் மக்களே, எல்லோரும் கேக்கு வெட்டியாச்சு, எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய்.